ஸோ ஆக்சுவலி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து எஸ்பெஷலி ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸில் வந்து ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா பட் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரு ஒட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜெஸ்டேஷனல் சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ வேற என்னெல்லாம் காரணம் இருக்கலாம் இதுக்கு ப்ளீடிங்க்கு அப்படின்னா, ரொம்ப ரேராக வந்து மோலார் ப்ரெக்னன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மிஸ்கேரேஜ் அபார்ஷன் ஆக போது நமக்கு வந்து ப்ரொசீட் ஆகும்போது ஆரம்பிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம். பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ யூஸ்வலி நமக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம ட்ராவல் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஓகே, இது காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலா எல்லா உமன்ஸ்க்குமே வந்துட்டு வரும். பட் இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும், இந்த ஸ்பாட்டிங் இருக்கும். அது எல்லாமே காமனான ஒரு விஷயமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீனியர் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கைனிக்கான ஃபாத்திமுனிஷா மேம் தான் இருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய். எப்படி I'm good. How are you? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். பீரியட்ஸ் நின்னாதான் வந்துட்டு ஓகே பிரெக்னன்சி வந்துட்டு டெஸ்டே பண்ணுவாங்க, கன்ஃபார்மே பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு வந்துட்டு அந்த ப்ளீடிங் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஸ்பாட்டிங் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, நேச்சுரலான ஒரு விஷயம் தானே, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி இருந்தால் டாக்டரை போய் பார்க்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் இந்த ஸ்பாட்டிங் ஒரு ப்ளீடிங் நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம நிறைய தடவை காமனாக பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து எஸ்பெஷலி ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸில் வந்து அவங்க கவனிச்சு பார்ப்பாங்க இல்லையா. பிகாஸ் நிறைய பேருக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகும்போது ப்ரெக்னன்சி வரதே வந்து பீரியட் தள்ளிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுவோம் அந்த ரிசல்ட்டுக்கு. அப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அந்த ரிசல்ட் வரதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 days முன்னாடியே சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் இல்லை ஒரு மைல்டு ப்ளீடிங் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பண்ணுவாங்க, என்ன ரீசன், பீரியட் வந்துடுச்சா, நெகட்டிவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றது. ஸோ அது கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா நமக்கு அந்த கரு போய் அந்த கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை லைனிங் அதுல வந்து போய் ஒட்டுறது தான் இம்ப்ளான்டேஷன். ஸோ அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு, எல்லாருக்குமே நடக்கணும்னு கிடையாது, சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வரலாம். ஓகே, ஸோ அது கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிடும். இது வந்து ஒரு பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இட் இஸ் அ நார்மல் திங். எல்லாருக்குமே வரணும்னும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் இது சொல்றதுனால ஐவிஎஃப் பண்ணிட்டு வெயிட் பண்றவங்க வந்து நமக்கு வரலையே அப்ப எனக்கு பிரெக்னன்சி வரலன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. சில பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம். இதே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு ஐதர் ஸ்கேன் பண்ணும்போது இல்லை ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் இல்லை கொஞ்சம் ப்ளீடிங் வரலாம். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ தே ஷுட் கோ அண்ட் மீட் தியர் கைனகாலஜிஸ்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து அது என்னன்னு செக் பண்ணுறது வந்து லோக்கலாக ஒரு எக்ஸாமினேஷனும் பண்ணி பார்ப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு வந்து கர்ப்பப்பை வாய் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்காதுல்ல அப்படின்னு. பட் ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கரு ஒட்டி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜெஸ்டேஷனல் சாக்குன்னு சொல்லுவோம். அந்த கரு இருக்கிறதுக்கும் அந்த கர்ப்பப்பை லைனிங் அதில் ஒட்டுது, இதுக்கு 2த்துக்கு நடுவில் கொஞ்சம் பிரிஞ்சு நமக்கு வந்து ரத்த கசிவு இருக்கலாம். ஸோ இதை வந்து சப்கோரியானிக் ஹெமரேஜ் இல்லை சப்கோரியானிக் ஹெமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருந்தால் தான் இருக்கணும்னு இல்லை. சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜஸ்ட் ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணும்போது கூட இது வந்து நம்ம சம்டைம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ வேற என்னெல்லாம் காரணம் இருக்கலாம் இதுக்கு ப்ளீடிங்க்கு அப்படின்னா, ரொம்ப ரேராக வந்து நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி, தட் இஸ் நமக்கு வந்து கரு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டாமல் வெளியில டியூப்லயோ இல்லை அதுக்கு பக்கத்துல எங்கேயாவது வந்து நமக்கு கரு ஒட்டி வளருது அப்படின்னா நமக்கு யூட்ரஸ்லேருந்தும் வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருக்கலாம். அது ஒரு சைனா இருக்கலாம். பட் இது ரொம்ப காமனான விஷயம் கிடையாது. சில பேருக்கு தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரும். ஸோ இது கொஞ்சம் சீரியஸான விஷயமும். ஏன்னா வந்துட்டு நமக்கு கரு வந்து கர்ப்பப்பையில ஒட்டினா மட்டும்தான் வளர்ந்து நார்மலா ஒரு பேபியா வரலாம். இதே வெளியில வேற எங்கேயாச்சும் டியூப்ல ஒட்டும் போது அது வெடிச்சு நமக்கு வந்து அந்த வெடிக்கலாம். வெடிக்கும் போது நமக்கு வந்து அது சீரியஸான விஷயம். இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஃபார் த மதர். ஏன்னா நிறைய பிளட் லாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால தட் இஸ் ஒன் திங் விச் ஹேஸ் டு பி ரூல்ட் அவுட். அது ஸ்கேன் பண்ணா நமக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கான்றது மோஸ்ட்லி தெரியும். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா வந்து மோலார் பிரெக்னன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மோலார் பிரெக்னன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டையும் வந்து விந்தும் சேர்ந்து அது ஃபர்டிலைஸ் ஆகும்.
பட் அது வந்து ஒரு நார்மல் பேபியா வளராது. அந்த டெவலப்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து அது ஒரு பேபியாவே இருக்காது. இட் வில் பி சம்திங் லைக் நம்ம அந்த கிரேப்ஸ் லைக் ஃபீச்சர் மாதிரி சொல்லுவோம். சின்ன சின்ன ரவுண்ட் இருந்த ஒரு பிரெக்னன்சி மாதிரி இருக்காது ஸ்கேன் பார்க்கும்போது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஸ்கேன்ல தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவியாவே ப்ளீட் ஆகும். ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு ஒரு கன்சர்ன் தான். ஸோ இதுவுமே ஸ்கேன்லேயே கண்டுபிடிக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரேரான விஷயங்கள் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஸோ மோஸ்ட்லி காமன் திங்ஸ் ஆர் காமன். பட் மோஸ்ட் காமனா என்ன ரீசன் அப்படின்னா இது ஒரு மிஸ்கேரேஜ்க்கு ஒரு சைனா இருக்கலாம். ஓகே, ஸோ மிஸ்கேரேஜ் அபார்ஷன் ஆக போது நமக்கு வந்து ப்ரொசீட் ஆகும்போது ஆரம்பிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வந்து மிஸ்கேரேஜ் ஆகலாம். பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அது மிஸ்கேரேஜ்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் அண்ட் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிட்டு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொன்ன மாதிரி எக்டோபிக் பிரெக்னன்சி கிடையாது, மோலார் பிரெக்னன்சி கிடையாது, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஏதோ ஒரு சின்ன ரத்த கசிவு உள்ள இருக்கு, சப்கோரியானிக் ஹெமரேஜ் இருக்கு, கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஒழுங்கா நார்மலா ப்ரோக்ரஸ் ஆகும். நமக்கு நல்லபடியா ஹெல்தி பேபிஸ் வந்து பிறக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே மிஸ்கேரேஜ்ல முடியணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ போய் டாக்டரை பாருங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருங்க, அதுக்கப்புறம் சில மெடிகேஷன்ஸ் அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு இட் வில் ஜஸ்ட் கோ ஆன் வெல். ரொம்ப ரேராக தான் நமக்கு அது ஃபுல்லாகவே வெளியில் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன நாங்கள் கேட்போம் அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சு ப்ளீடிங். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு பேட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூ கேன் டெல் அஸ் அந்த எவ்வளோ சோக்கா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பாட்டிங் தான் இருந்தது, இல்லை ஒரு ஹாஃப் பேட் சோக்கா இருக்கு, ஒரு ஃபுல் பேட், இல்லை நிறைய ஹெவி பீரியட் மாதிரி போகுது, பிளஸ் வந்து கிளாத்ஸ் ஏதாவது வருதா அது கூட சேர்ந்து, இல்லை டிஷ்யூ பிட்ஸ் மாதிரி ஏதாவது வெள்ளை கலர் டிஷ்யூ பிட்ஸ் மாதிரி வருதா, வயிறு வலி இருக்கா கூட உங்களுக்கு. ஸோ தீஸ் திங்ஸ் வந்து நமக்கு they give us an idea. இது வந்து சயின்ஸ் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சியா இருக்கிறது வந்து மோஸ்ட்லி எக்டோபிக் பிரெக்னன்சி, மோலார் பிரெக்னன்சியில் ஹெவி ப்ளீடிங் வந்தால் அது ஒரு எமர்ஜென்சி. பட் மோஸ்ட் காமன்லி வந்து மிஸ்கேரேஜோட ஒரு சைனா இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து காசஸ்ன்னு சொல்றேன். பட் ஏன் வந்து அந்த மாதிரி நடக்குது, ஓகே, இந்த சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு ஏன் வருது அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலி ரீசன் தெரியாது. ஓகே, அது கொஞ்சம் வந்து அது ஸ்டாப் ஆகி அப்படியே மோஸ்ட் ஆஃப் த பிரெக்னன்சிஸ் நல்லபடியா தான் போகுது. ஓகே ஓகே மேம், இதுக்கு ரீசனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. பட் எல்லாருமே எடுத்தோடனே நீங்க சொன்ன மாதிரி பேனிக் தான் வந்துட்டு ஆவாங்க. இப்போ இந்த கேஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு இல்லை வந்துட்டு ஸ்பாட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இப்போ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் வருமா இல்லை நெகட்டிவ் வரும்? ஸோ இப்போ வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் வரும், ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இல்ல அது நெகட்டிவா இருக்கு, எஸ் டியூப்ல இருந்தாலும் பிரெக்னன்சி பாசிட்டிவா, ஏன்னா தட் இஸ் அ பிரெக்னன்சி. ஓகே, பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து என்ன நம்ம ஹெச்சிஜி ஹார்மோன் தான் செக் பண்றோம். நீங்க யூரின்ல பார்க்கும் போதோ இல்ல பிளட்ல பார்க்கும் போதோ இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் பிரெக்னன்சி இருந்தா அது ஒட்டி வளருது அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு தெரியும் வரும். ஸோ நீங்க சொல்றது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா அது பீரியடா இருக்கு. ஓகே, இட் இஸ் நாட் பிரெக்னன்சி. ஒண்ணு இல்ல அது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நமக்கு ப்ளீடிங் ஆகி எல்லாமே டிஷ்யூ எல்லாமே வெளியில கம்ப்ளீட்டா வந்துடுச்சு, அபார்ஷனே ஆயிடுச்சு அப்படின்னா தான் நெகட்டிவா இருக்கும். இதே வந்து நமக்கு எங்க ஒட்டி இருந்தாலும் அது டியூப்ல ஒட்டி இருந்தாலும் கர்ப்பப்பையில ஒட்டி இருந்தாலும் கொஞ்சம் ப்ளீடிங் ஆயிருந்தாலுமே கொஞ்சம் பாதி வெளியில வந்து இன்கேஸ் ஒரு மிஸ்கேரேஜ் தான் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம். அப்படின்னா கொஞ்சம் டிஷ்யூஸ் வெளியில வந்துடும், இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கும். அப்படி இருந்தாலுமே பீட்டா ஹெச்சிஜி பண்ணாலுமே பாசிட்டிவ் வரும், யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டுமே பாசிட்டிவ் தான் வரும். ஸோ இட் இஸ் பிரெக்னன்சி. மேம் இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றது, ஏன்னா டிராவல் பண்ணும்போது எனக்கு லைட்டா ப்ளீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல இருக்கவங்க டிராவல் பண்றது எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம்? ஸோ யூஸ்வலி எஸ், நமக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம டிராவல் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்க சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் வில் ஹெல்ப். பட் நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி டிராவல் அவாய்ட் பண்றது அப்படின்றது சொல்ல முடியாது. அண்ட் பட் யூஸ்வலியே வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்கும் போது முதல்ல 3 மாசத்துல வந்து கன்சீவ் ஆகி வந்திருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லாம் பண்றோம் அப்படின்னா கேட்பாங்க போலாமா இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா போகணும்னா டிராவல் பண்ணுங்க, ரொம்ப அவசியம்னா போங்க. அப்படி இல்லைன்னா வந்து முடிஞ்சா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மாசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsல அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். ஏன்னா இங்க டிராவல்ல இருக்கீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டம். பட் டெஃபினட்டா அதனாலதான் மிஸ்கேரேஜ் ஆகும்ன்றது சொல்ல முடியாது. பட் பெட்டர் டு பி சேஃப். ஓகே மேம், எந்த ஸ்டேஜ்ல வந்து ஓகே சில பேர் வந்துட்டு ஓகே இது காமனான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வீட்லயே இருப்பாங்க, எந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க கண்டிப்பா ஒரு கைனிக்கு போய் பார்க்கணும்? ஓகே, இது
காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீட்ல இருக்கக்கூடாது. ஓகே ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்றது முதல்ல பார்க்கணும். அது ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சியா இருந்துச்சு அப்படின்னா யூ ரிஸ்கிங். நீங்க வெயிட் பண்றதுனால இட் இஸ் அ ரிஸ்க். அது பெருசாகி வெடிச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இட் ஹேஸ் டு பி எமர்ஜென்சி சர்ஜரி, உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி. ஸோ அதனால ஸ்பாட்டிங் ப்ளீடிங் வந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பாருங்க. ஓகே, ஸோ அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் மோஸ்ட்லி தேவை இருக்காது. ஸோ இஃப் இட் இஸ் அ நார்மல் ப்ரெக்னன்சி, கொஞ்சம் ப்ளீடிங் இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குன்னா பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன அட்வைஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. வீட்லேயே நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஓகே காமன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு விடுற மாதிரி கிடையாது. கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும் இமீடியட்டாவே. ஓகே மேம், இது ஃபர்ஸ்ட் ஒரு 3 months அந்த டைம்ல தான் இருக்குமா இல்ல த ஹோல் பிரெக்னன்சியே சில பேருக்கு ப்ளீடிங் ஸ்பாட்டிங்ஸ் இருக்கும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல தான் நான் சொன்ன இந்த ரீசன்ஸ். பியாண்ட் தட் ஆல்சோமே சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஸ்பாட்டிங் இருக்கலாம். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க நஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, பிளாசென்டா. ஸோ அந்த நஞ்சு வந்து நமக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப கீழே ஒட்டி இருக்கும். கீழே அப்படின்னா கர்ப்பப்பை வாய் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அது பிளாசென்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ இந்த ப்ளீடிங் எல்லாம் இருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இட் கேன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அந்த ரெஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சிலையும் நடக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்துட்டு இது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.